ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் விலாக்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் எடுத்துன்னு ஸ்டடி பிளான் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. என்ன படித்து என்ன, அதாவது ஃபெஸ்டிவல் என்ன செலிப்ரேஷன் தான் நமக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நான் இன்னி வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம் அப்படி நிற்கிது. ரிசல்ட்டு எப்போன்ட்டு எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்துட்டு. ஸோ இது வந்து நான் அப்போயே சொல்லியிருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து 1 வீக்காக ஃபோன் டிஸ்பிளே போச்சு. நல்லா வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ், எந்த கமெண்ட்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்த பிறகு தான் நான் அந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாலிட்டியில் இந்த டாப்பிக்கில் வந்து 125 டாபிக் வந்து நமக்கு செல்ஃப் ஸ்டடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சும்மா படிக்க டிக் பண்ணிகிட்டே வர ரிவிஷன் தானே, படிக்க டிக் பண்ணிகிட்டே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன். பட் இன்னும் நான் அகாடமியில் வந்து என்ன ஃபாலோவிங் தெரில. ஏன்னா அவங்க நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்கிட்ட ஃபோன் அந்த ப்ராப்ளம்னால இல்லைனா இனிமேல் ஃபாலோ பண்ண முடியல, ஒழுங்காகவே ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை யாரையும் பார்த்து பயந்துடாதீங்க, இப்போ வரைக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து தம்பிக்கு எனக்கு ஸ்கூலில் வந்து காம்படிஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்க. விசித்திரமான பேய் வேஷம் மாதிரி போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் அமெரிக்காவில் ஸ்பெயின்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூலில் பண்ணனால அவனுக்கு வந்து மாஸ்க் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாஸ்க்கு தான் அது. பட் அவன் யூஸ் பண்ணவே இல்லை, நாங்கள் தான் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். என் பர்த்டேக்காக எங்கள் அக்கா வந்து என்னை விஷ் பண்ணுறதுக்காக 2 பேருமே வந்து பயமுறுத்திட்டாங்க என்னை. ஆனால் நான் பயப்பில்லை. ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு இருந்தனால தப்பிச்சிட்டேன். நான் இல்லாட்டி தூக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக பயந்துருப்பேன். மெதுவாக வந்து பண்ணாங்க. அது நான் அன்றைக்கி ஸ்டடி லைட்டை வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி பார்த்து. ஸோ அப்படி தான் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டாங்க. மார்னிங் டிஃபன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதுமோ போல தான். ஸ்பெஷல்னு ஒன்றும் பார்த்தா எனக்கு பிடிச்ச சாப்பாடு மாதிரி தான் பண்ணோம். ஸோ நான் வந்து மத்தியான சாப்பாடு வந்து வெஜிடேரியன் தான். சாம்பார் நான் தான் பண்ணேன். சாம்பார், முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், இதுதான் வந்து மத்தியான சாப்பாடு. இது வந்து சின்ன பிள்ளைலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்த்டேனா ரொம்ப ஜாலியாக இருக்கும். கேக்கு, அப்புறம் சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வரும். ஆனால் வயசு போக போக அந்த வயசு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. அது மட்டும்தான். ஏன்னா ஹஸ்பண்டாக இருந்துட்டு இந்த வருஷமாவது கண்டிப்பாக நம்ம வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு தாட்டு எல்லாருக்குமே இருக்க தான். இது பண்ணி தானே ஆகணும் இது. ஸோ இது எனக்கு ஃபேவரட்டான சாப்பாடு சிக்கன் ரைஸ். ஸோ அதனால் அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா கேசரி செஞ்சுருந்தாங்க. ஸோ கேசரி வந்து கேக்கு வேண்டாம், கேசரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வந்து பெரிய அக்கா பண்ணியிருந்தாங்க. தீரன் தான் அவன் தான் வந்து கேக்கை அக்கா வாச்சித்தி நம்ம வந்து மெழுகுவத்தி வச்சு நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணணும், வாங்க கூப்பிட்டுட்டே இருந்தான். அவன் பிடிவாத்தில் தான் அது வந்து நடுவில் வச்சு பண்ணது, மற்ற எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் போணுச்சு என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு வீடியோ என்னென்னா எஸ்ஆர்பி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அந்த கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக நிறையா ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் வரும். ஸோ தேங்க்யூ.